பிரைஸ் தி லார்ட். இந்த ஜெப நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இந்த நேரத்தில் நம்ம இப்போ தேசத்துக்காக நம்ம ஜெபிப்பதற்காக ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோம். இந்த தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கிற பொழுது நீங்கள் என்னோட சேர்ந்து தேசத்துக்காக ஜெபிக்கிறதற்கு நீங்கள் ஆயத்தப்படுவீங்கன்னு விசுவாசிக்கிறேன். நம்ம தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் நம்முடைய தேசத்தை பாதுகாப்பார். இந்த நேரத்தில் நம்ம நீங்கள் என்னோடு சேர்ந்து நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று நான் விசுவாசித்து இந்த ஒரு வசனத்தை நம்ம படிக்க போகிறோம். நீங்கள் உங்களுக்கு என்னோட கூட இணைந்து இந்த நேரத்தில் நீங்கள் ஜெபிங்க. கொஞ்சம் நேரத்தை நீங்கள் ஒதுக்கி என்னோட கூட நீங்கள் இணைவீர்களானால் பைபிள் எடுங்க. எல்லாரும் நீங்கள் என்னோட கூட இணைந்திருக்கிற அத்தனை பேரும் இந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நான் வாசிக்கட்டுமா அந்த வசனத்தை? 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1-2 வசனம். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்கள் எல்லாரும் கேட்டிருக்கீங்க. இந்த வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னா, நம்ம எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பம் செய்ய வேண்டும், ஸ்தோத்திரங்களையும் வேண்டுதல்களையும் செய்ய வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் நம்ம இந்த தேசத்தில் வாழ வேண்டுமானால் நம்ம ராஜாக்களுக்காக அதிகாரிகளுக்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம ஒரு சில விண்ணப்பங்களை நம்ம தேசத்துக்காக ஜெபிப்போம். முதல்ல நம்ம ஜெபிக்கிற விண்ணப்பம் என்னன்னா, நீங்கள் எல்லோரும் இணைந்து கொள்ளுங்க. நம்ம தேசத்தில் இருக்கிற தலைவர்கள் முதல்ல பாதுகாக்கப்பட வேணும். நம்ம தேசத்தில் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய தீவிரவாதிகள் நம்ம அநேகர் இருக்கிறாங்க. தேச தலைவர்களுக்கு விரோதமாக செயல்படுறாங்க. அந்த காரியங்களில் நம்ம அவங்க சிக்கிக்கொள்ளாதபடிக்கு, எந்த விதமான கண்ணிகளை அவங்க சிக்கிக்கொள்ளாதபடிக்கு தேச தலைவர்கள் முதல்ல பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த தேச தலைவர்களுக்குள்ள தேவைகள் நிறைவேறப்பட வேணும். அவங்களுடைய பாதுகாப்பு ஆண்டவர் பாதுகாப்பை கொடுக்கணும். ஆவியானவர் மூலம் தேச தலைவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அவங்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். அவங்க யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லாதபடிக்கு சுயமாக அவங்க செயல்பட, தீவிரவாதிகளுடைய கட்டுப்பாடு அல்லது மற்ற பிற சத்துருக்களால் அவங்களுக்கு எந்த விதமான ஆபத்துகளும் வராதபடிக்கு ஆண்டவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று நம்ம இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா? நீங்கள் என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் என்னோடு கூட ஜெபிங்க. நம்ம ஒரு சில நிமிடம் இந்த தேசத்திலோட தலைவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. நாங்கள் இந்த நேரத்தில் இந்த பிரேஸ் டிவி மூலமாக என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு சேர்ந்து நாங்கள் தேசத்து தலைவர்களுக்காக இந்த நேரத்தில் ஜெபிக்க ஆயத்தப்படுகிறோம். ஆண்டவரே ஏசப்பா, இந்த நேரத்தில் எங்கள் தேசத்து தலைவர்களை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, நீங்கள் அவர்களை நியமித்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஆனால் அந்த தேசத்து தலைவர்களுக்கு தீவிரவாதி மூலமாக எந்த விதமான ஆபத்துகளோ தீங்குகளோ வராதபடிக்கு, எந்த விதமான தீய செயல்களும் அவங்களுக்கு நடக்கக்கூடாதபடிக்கு ஆண்டவர் ஆவியானவரை கொண்டு அவர்களை நீர் பாதுகாக்க வேண்டும். எந்த தீவிரவாத செயல்களும் அவர்களை தாக்காதபடிக்கு அவர்களுடைய பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கணும். ஆவியானவர் தாமே பாதுகாப்பை கொடுக்கணும். மேலும் அவர்களுக்கு தீவிரவாதத்தின் மூலம் அச்சுறுத்தல் வராதபடிக்கும், தீங்குகள் வராதபடிக்கும், அவர்கள் போக்கிலும் வரத்திலும் ஆண்டவர் பாதுகாப்பை கொடுத்து, அவர்கள் செய்கிற செயல்களில் அவர்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாட்டுகளும் வராதபடிக்கு தேவன் அவர்களை பாதுகாக்கும்படி, ஆவியானவர் அவர்களோடு கூட இருக்கும்படி இந்த நேரத்தில் நாம் ஸ்தோத்தரித்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆவியானவரே, ஸ்தோத்திரம். ஆவியானவர் நீங்கள் அவங்க ஆளுகை செய்யுங்கப்பா. அதிகாரிகளை ஆளுகை செய்யுங்க, தலைவர்களை ஆளுகை செய்யுங்கப்பா. உங்களுடைய ஆளுகையில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எந்த விதமான தீங்குக்கும் பொல்லாப்பும் அவர்களுக்கு நேராதபடிக்கு, எந்த கண்ணிகளில் சிக்காதபடிக்கு, எந்த சத்துரு அவர்களை விட தள்ளாதபடிக்கு தேவன் தாமே அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் அவர்களை தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு ஏசப்பா, நீங்க ஆவியானவரை கொண்டு, ஆவியானவர் பறந்து காக்கிற பட்சியை போல தேவன் பாதுகாக்கிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கப்பா. இந்த வசனத்தின் மூலம் எல்லா அதிகாரிகளுக்காகவும் ராஜாக்களுக்காகவும் ஜெபிக்க சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அந்த வசனத்தின்படி நாங்கள் இந்த ராஜாக்களுக்காகவும் தலைவர்களுக்காக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு நீர் தலைவர்களை பாதுகாத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. எந்த விதமான பொல்லாப்புகளும் அவர்களை நேராதபடிக்கு, அவர்களும் சுயமாய் எந்த காரியத்தையும் செய்யக்கூடாதபடிக்கு தேவன்
அவர்களுக்கு தெளிந்த புத்தியையும் ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து தேவனை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட்டு அவர்கள் தன் இச்சையினால எந்த விதமான முயற்சிகள் எடுக்காதபடிக்கு தேவனிடத்தில் ஜெபிக்கிறவர்களாய் தேவன் மாற்றி அவர்களுக்கு தேவன் பாதுகாப்பை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி உம்முடைய கரத்தில் தேசத்து தலைவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் கர்த்தர் இந்த ஜெபத்தை நீர் கேட்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆவியானவரே, ஆவியானவரை கரத்தில் தலைவர்களை ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. இந்த நேரத்தில் கர்த்தர் ஜெபத்தை நீர் கேட்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆலேலுயா. என்னோடு இணைந்திருக்கிற எல்லாரும் ஆலேலுயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக நாம் இணைந்திருக்கிற எல்லாரும் சேர்ந்து அடுத்த விண்ணப்பத்துக்காக நம்ம போவோம். இப்போது கூட இந்த தேசத்து தலைவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஏன்னா அவங்க தன் சுயமாக எந்த விதமான காரியங்களை எடுத்துடக்கூடாது. ஏன்னா தேசத்தில் இருக்கிற அத்தனை தலைவர்களும் அவங்க சட்டங்கள் போடுவாங்க, திட்டங்கள் போடுவாங்க. அதெல்லாம் அந்த காரியமெல்லாம் அவங்க தானே தன் சுயத்தில் எடுத்துடாதபடிக்கு ஆண்டவரிடத்தில் ஜெபித்து எடுப்பதற்காக அவங்க முதல்ல ரட்சிக்கப்பட வேண்டும். அவங்க இந்த வசனங்களை வாசித்து நம்ம சுவிசேஷத்தை அவங்க கையில் எடுத்து அந்த வார்த்தைகளை வாசித்து அதன்படி அவங்க தேசத்தில் ஆளுகை செய்வதற்கு முதல்ல அவங்க ரட்சிக்கப்பட வேண்டும். நம்ம இந்த நேரத்தில் எல்லாரும் ஜெபிப்போமா? என்னோடு இணைந்து ஜெபிங்க. எல்லோரும் இணைந்திருக்கிற அத்தனை பேரும் பிரேஸ் டிவியில் பார்த்து இணைந்திருக்கிற அத்தனை பேர் என்னோடு கூட ஜெபிங்க. இந்த நேரத்தில் நம்ம தேசத்து தலைவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் தேசத்து தலைவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்து தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற நேரத்தில் ஆண்டவர் இந்த ஜெபத்தை நீர் கேட்க வேண்டும் அப்பா. நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா, விண்ணப்பங்களுக்கெல்லாம் உங்களுடைய செவியை சாய்த்து கேட்பேன் என்று, உங்களுடைய காதுகள் திறந்தவையாக இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கப்பா. அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே எங்க தேசத்து தலைவர்களை தேசப்பா நீங்க ரட்சிங்க ஆண்டவரே. நீங்க ரட்சித்து அவர்கள் எல்லாரும் உண்மை அறிந்து கொள்ளணும் அப்பா. உண்மை இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் நீரப்பா. உண்மை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமியிலையும் வானத்திலும் ஒரே தேவன் இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து உம்மை அறிந்து உம்மிடத்தில் அவர் ரட்சிக்கப்பட்டு வசனத்தின் மூலம் அவர்கள் தொடப்பட வேண்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா தலைவர்கள் ரட்சிக்கப்பட்டு அவர்கள் தன்னுடைய தேசத்தில் காரியங்களை செய்வதற்கு வேண்டிய ஒரு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் இயேசப்பா நீங்க கொடுக்கும்படியா முதல்ல அவங்க ரட்சிப்புகளால் நடத்துங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா தலைவர்களும் ரட்சிக்கப்பட்டு உம்மை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் அவர்களை செயல்படுத்தும்படி, அப்படி பரிசுத்த ஆவியானவர் செயல்படுத்தும் போது அவர்கள் இந்த தேசத்தில் எடுக்கிற எல்லா காரியங்களும் நீர் நடத்தி கொடுப்பீர் என்ற விசுவாசம் அவர்களுக்கு வரணும். அப்படி தேசத்த தலைவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு விசுவாசித்து உம்மை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறது போல ஆண்டவர் எல்லா தலைவர்களையும் கர்த்தர் ரட்சித்து நீங்க ஆளுகை செய்யும்படி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் தாமே இந்த தேசத்து தலைவர்களை ரட்சித்து ஆளுகை செய்யுங்கப்பா. நம்முடைய ஆளுகையிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதில் இணைந்திருக்கிற எல்லோரும் ஹல்லேலூயா சொல்லுங்க. நம்ம தேசத்து தலைவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நம்ம ஜெபித்தோம். இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார் என்று நாம் விசுவாசிப்போம். அடுத்தபடியா நம்ம ஜெபிக்க போறது நம்ம நாட்டு தலைவர்கள்லாம் அவங்க ஒவ்வொரு ஆட்சி செய்யும்போது அல்லது ஒவ்வொரு காரியங்களை அவங்க எடுக்கும்போது ஒவ்வொரு செயல்களில் செயல்படும் போது அவங்க ஜனங்களை அவங்க நடத்தணும். நாட்டு ஜனங்களுக்கு உள்ள காரியங்களை அவங்க செய்வதற்கு எல்லா துறைகளையும் அவங்க ஈடுபடுவாங்க. அந்த துறைகளில் இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களும் உண்மையாய் செயல்படணும். ஏன்னா நிறைய இடங்களில் உண்மை இல்லாத காரியங்களை நம்ம பார்க்குறோம். ஆனால் உண்மையாக இருக்கணும். நம்ம தேசத்து தலைவர்கள் உண்மையாய் செயல்படும் போது நம்ம தேசத்து மக்களுக்காக அவங்க உழைப்பார்கள். உண்மை உத்தமமாக அவங்க இருக்கும்போது ஜனங்களுக்கு அவங்க ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை காட்டக்கூடிய அளவுக்கு அவங்க உண்மையாக இருக்கணும். ஏழை எளிய மக்கள் அவர்களை தேடி போகும்போது கூட அவர்களுக்கு உண்மையான காரியங்களை செய்து கொடுக்கும்படி தேவன் அவர்களை உண்மையாக உத்தமமாக நடத்த நீங்க அவர்களை வழி நடத்த வேண்டும் என்று நம்ம இந்த நேரத்தில் ஜெபிப்போம். தேசத்து தலைவர்கள் உண்மையாகவும் உத்தமமாகவும் வாழணும். ஜனங்களுக்கு அவங்க உண்மையாக இருக்கணும். ஜனங்களை உண்மையாய் நடத்தணும். ஜனங்களுடைய காரியங்களை உண்மையாய் செய்து கொடுக்கணும். அவர்களை ஏமாற்றுகிற வாழ்க்கை, ஏமாற்றுகிற வழிகளை அவர்கள் விட்டு விலகி ஜனங்களுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறவர்களாகவும் உண்மையாகவும் உத்தமமாகவும் எல்லா காரியத்திலும் அவர்கள் உண்மையாய் செயல்படும் போது தேசத்தில் ஜனங்கள், ஏழை எளிய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. தேசம் ஆசீர்வதிக்கப்படும்.
அப்படிப்பட்ட அந்த காரியத்துக்காக நம்ம இந்த நேரத்தில் ஜெபிப்போம். எல்லாரும் சேர்ந்து கண்களை மூடி இந்த நேரத்தில் இந்த தேசத்து தலைவர்கள் உண்மையாகவும் உத்தமமாகவும் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு அவர்கள் மாற வேண்டும் என்று நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் சொன்னீங்களேப்பா, என் சனம் என்று சொன்னீங்களேப்பா, என் சனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன்னு சொன்னீங்களேப்பா. அந்த வார்த்தையின்படி தகப்பனே, உம்முடைய ஜனமாயிருக்கிற இந்த பிள்ளைகள் எல்லாம் தேசத்து தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த தேச தலைவர்களை உண்மையாய் செயல்படுத்துங்கப்பா, உத்தமமாய் நடக்கணும் ஆண்டவரே. பண காரியத்திலும் சரி அப்போ ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்கிற காரியத்திலும் சரி அந்த தலைவர்கள்லாம் உண்மையாக இருக்கணும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் தலைவர்கள் உண்மையாக இருந்தால் எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் தேசத்து தலைவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உண்மையுள்ளவர்களாய் மாற்றுங்கப்பா, உத்தமமாய் மாற்றுங்கப்பா. ஜனங்களுக்கு அவங்க உண்மையாய் செயல்படக்கூடிய ஆசீர்வாதமாய் இந்த தேசத்தை நடத்த உண்மையானவர்களாய் தேவன் மாற்றுங்கப்பா. யார் யாரெல்லாம் உண்மையாய் இல்லையோ அவர்கள்லாம் இப்போது மனம் திரும்பணும் ஏசப்பா. மனம் திரும்பி அந்தந்த காரியத்தில் உண்மையான காரியங்களை அவர்கள் எடுக்கும்படியா தேவன் அவர்களுடைய இருதயத்தை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. நீர் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் அல்லவாப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யார் எந்தெந்த தலைவர்கள் உண்மை இல்லாமல் வாழ்கிறாங்களோ அவர்கள் உண்மையாக இல்லாத போது அந்த பாதிப்பு ஜனங்களுக்கு உண்டாகும் ஆண்டவரே. அதனால் அந்த தலைவர்கள்லாம் உண்மையாக இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இருதயங்களை நீர் ஆராய்ந்து அறிகிற தேவன். யாரெல்லாம் உண்மை இல்லாமல் செயல்படுறாங்களோ அவர்களெல்லாம் கர்த்தர் இருதயத்தில் பேசுங்கப்பா. ஒரு உணர்வை கொடுங்கப்பா, ஒரு உணர்வை கொடுத்து தெளிந்த புத்தியை கொடுத்து தேசத்துக்காக உழைக்கிற தலைவர்களாய் தேவன் மாற்றி அவர்களை உண்மையாயும் உத்தமமாயும் அவர் ஜனங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாய் தேவன் மாற்றி தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த ஜெபத்தை நீர் கேட்டு அவர்களையெல்லாம் நீர் உண்மையாய் மாற்றும்படி உத்தமமாய் நடத்தும்படி ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யறவர்களாய் நீர் மாற்றும்படி உம்மிடத்தில் நாங்கள் அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்காக இந்த நேரத்தில் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆவியானவரே. ஸ்தோத்திரம் அப்பா. இரக்கமுள்ள தகப்பனே, எங்கள் தலைவர்களுக்காக நீங்கள் இறங்குங்க ஆண்டவரை. இறங்கி உண்மையாய் மாற்றுங்க, உத்தமமாய் மாற்றுங்க, உதவி செய்கிறவர்களாய் தேவன் மாற்றி தாரும் ஆண்டவரை. அப்படி எல்லா தலைவர்களும் உண்மை நோக்கி பார்க்கிறவர்களாய் தேவன் மாற்றி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. தேவன் இந்த ஜெபத்தை நீர் கேட்டீர் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தலைவர்களையும் உண்மையாய் மாற்றுங்க, எல்லா தலைவர்களையும் உத்தமமாய் மாற்றுங்கப்பா. உதவி செய்கிறவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரை. ஏழை எளிய ஜனங்களை நேசித்து அவர்களுக்கு உதவி செய்கிற தலைவர்களாய் தேவன் மாற்றி தர வேண்டும் என்று எங்கள் நாட்டு தலைவர்களுக்காக இந்த நேரத்தில் ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் நீர் கேட்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து நம்ம ஆமேன் சொல்லுவோம், ஹல்லேலூயா சொல்லுவோம். நம்ம அடுத்தபடியாக ஜெபிக்கிற விண்ணப்பம் என்னன்னு சொன்னால், நம்ம தேசத்தில் இருக்கிற எல்லா தலைவர்கள் மத்தியிலையும் அநேக இடங்களில் லஞ்சம் ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. ஜனங்களை ஏமாற்றுறது, ஒவ்வொரு காரியங்களுக்காக செய்யும்போது ஜனங்களை ஏமாற்றி அந்த தலைவர்கள் தலைவர்களாக இருக்கட்டும் அதிகாரிகளாக இருக்கட்டும் எல்லாருமே லஞ்சம் வாங்குறாங்க. ரகசியமாக ஒரு காரியம், ஒரு சைன் போட வேண்டுமானால் கூட லஞ்சம் கேட்குறாங்க. ஒரு காரியம் நமக்கு செயல்படுத்த வேண்டுமானால் கூட லஞ்சம் வாங்குறாங்க. அப்படிப்பட்ட லஞ்சம் ஊழல்கள் நம்ம தேசத்து தலைவர்கள் மத்தியிலே வராதபடிக்கு அவர்களெல்லாம் உண்மையாய் செயல்பட வேண்டும் என்றும் உண்மை உத்தமமாய் வாழ்ந்து லஞ்சம் ஊழலை ஒழித்து இந்த லஞ்சம் ஊழல் வாங்கும்போது அந்த பணம் அவங்க குடும்பத்தில் செலவாக்கப்படும் போது அது ஒரு சாபமான காரியம் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். லஞ்சம் வாங்குறாங்க, ஊழல் செய்கிறாங்க, இது தன்னுடைய குடும்பத்துக்கு அது சாபமாய் மாறுகிறதே என்று சொல்லி அவர்கள் உணர வேண்டும். தேசத்து தலைவராக இருக்கட்டும் அதிகாரிகளாக இருக்கட்டும் லஞ்சம் வாங்கும்போது இது தவறு. இந்த பணத்தை நாம் நம்முடைய குடும்பத்துக்கோ நம்முடைய குழந்தைகளுக்கோ நம்முடைய மனைவிக்கோ நம்முடைய குடும்பத்தாருக்கோ இந்த பணம் அது செயல்படும் போது அது சாபமாய் மாறும். ஏன்னா அவங்க உழைக்காத பணம் லஞ்சமாய் வாரது, ஊழல் பண்ணி வாரது, இந்த பணம் குடும்பத்தில் சேரக்கூடாது என்ற ஒரு உணர்வு அவர்களுக்கு வரணும். அதற்காக நம்ம ஜெபிக்கணும். இந்த லஞ்சம் வாங்குற பணம் அவங்களுக்கு சாபமாய் மாறிவிடும். அதை அவங்க உணர்ந்து நம்ம அவங்க இருதயத்தில் ஒரு உறுதி எடுக்கணும். ஆண்டவர் கொடுத்த ஒரு வேலை, இந்த வேலையை நம்ம உண்மையாய் செய்யணும், உத்தமமாய் செய்யணும், லஞ்சம் வாங்கக்கூடாது, ஏழை எளிய மக்களை ஏமாற்றக்கூடாது என்கிற ஒரு எண்ணம் ஒரு உணர்வு அவர்களுக்கு உண்டாகணும். அந்த லஞ்சத்தை ஒழிக்கணும், ஊழலை ஒழிக்கணும்,
அந்த ஜனங்கள் பணம் கொடுத்தா கூட இந்த பணத்தை அவங்க கையினால் வாங்கவே கூடாது. கை சுத்தமாக இருக்கணும். ஒவ்வொரு தலைவருடைய கரங்களும் சுத்தமாக இருக்கணும். ஒவ்வொரு அதிகாரியுடைய கரங்களும் சுத்தமாக இருக்கணும். அப்படியே அவர்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கையிலே அவர்கள் உண்மையாக இருந்து லஞ்சம் ஊழலுக்கு அவர்கள் விலைக்கு வாழும்போது அவர்கள் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். லஞ்ச ஊழலில் அவங்க வந்து செயல்படும் போது அவங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படாது. சாபத்தை அவங்க விலக்கி இந்த இப்படிப்பட்ட பணம் வாங்குறதன் மூலம், இந்த கை சுத்தம் இல்லாதது மூலம் நம்ம குடும்பத்தில் சாபத்தை வருவிக்க கூடாது என்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு வரணும். அப்படிப்பட்ட எண்ணத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளணும். அதற்காக தேவன் அவர்களை சந்திக்கணும். தேவன் சந்தித்து இப்படிப்பட்ட லஞ்சம் ஊழலில் அவர்களை ஈடுபடக்கூடாது, உண்மையாய் வாழ வேண்டும் என்று சொல்லி இப்படிப்பட்ட பொல்லாத இந்த லஞ்சமான பணங்கள், ஊழல் செய்கிற பணம் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது என்கிற ஒரு உணர்வு அவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கணும். அப்படி கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படி இந்த நேரத்தில் நம்ம இந்த லஞ்ச ஊழலுக்காக நம்ம ஜெபிப்போமா? எல்லாரும் இணைந்து நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். இந்த பிரேஸ் டிவி நேயர்கள் அத்தனை பேரும் நம்ம இணைந்து ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரப்பா. இந்த விண்ணப்பத்தை கர்த்தர் தந்தீரே, அதற்காக நன்றி அப்பா. அநேக அதிகாரிகள் தகப்பனே லஞ்சம் வாங்குறாங்கப்பா. ஒவ்வொரு காரியங்களுக்காக லஞ்சம் வாங்குறாங்கப்பா. ஒரு சைன் போட வேணுமா கூட லஞ்சம் கேட்குறாங்க. ஹல்லேலூயா. கேட்காம இருந்தால் கூட ஜனங்கள் கொடுக்குறாங்க, வாங்க வேண்டும் சொல்லி ஒரு அவங்களுக்கு எண்ணம் வருது ஆண்டவரே. அவங்க காரணம் அவங்க தேவைகள் நிறைவேறாதபடி இருக்கிறதுனால அவங்க வந்து ஒவ்வொரு காரியங்களுக்காக நம்ம பணத்தை வாங்கலாம் என்கிற எண்ணம் அது தொடர்ந்து காலாகாலம் இருந்து கொண்டு இருக்கிறதப்பா. இந்த காரியம் ஒவ்வொரு தலைவர்களை விட்டு மாற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொரு அதிகாரிகளை விட்டு மாறணும் அப்பா. லஞ்சம் ஊழல் அவங்களை ஈடுபடக்கூடாது ஏசப்பா. உண்மையாய் அவங்க செயல்படணும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த லஞ்சத்தை ஒழிக்கணும் ஏசப்பா. இந்த தேசத்தில் நடக்கிற லஞ்சம் ஒழிக்கப்பட வேண்டாப்பா. உண்மையானவர்களாய் தேவன் மாற்றுங்க. இந்த லஞ்சத்தின் மூலம், அந்த ஊழலின் மூலம் அவங்க குடும்பத்துக்கு சாபத்தை வருவிக்காதபடிக்கு, சாபத்தை சேர்த்து வைக்காதபடிக்கு இயேசுவின் நாமத்தினால் இந்த சாப கட்டுகள் அவர்களை விட்டு விலகட்டும் ஏசப்பா. நீங்க ஒவ்வொரு அதிகாரிகளையும் சந்திங்க இயேசுவின் நாமத்தினாலே. உங்களுடைய கரம் அவர்களை சந்திக்கப்படட்டும் அப்பா. நீங்க அவர்களை சந்தித்து ஆண்டவரை ஒரு உணர்வை கொடுங்கப்பா. இந்த தேசத்துல ஒவ்வொரு ஏழை எளிய ஜனங்களுக்காக நாம் வந்து செயல்பட வேண்டும். நாம் அவர்களுக்கு வந்து அவர்களுக்காக தான் நம்மை நியமித்து வைத்திருக்காங்க. இந்த காரியம் இந்த வேலை நாம் செய்யக்கூடிய ஒரு கடமை நமக்கு இருக்கிறது. இதற்காக நாம் பணம் வாங்கக்கூடாது என்கிற உணர்வை அவர்களுக்கு கொடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் அவர்கள் உணர்வு பெற்றவர்களாக, அப்ப உண்மையுள்ளவர்களாக தேவன் மாற்றுங்கப்பா. நீங்க சந்திங்கப்பா. நீங்க சந்தித்த ஒரு நொடி பொழுதிலே அவர்களை மாற்ற முடியும். இந்த தேசத்துல தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது ஆண்டவரே லஞ்சம் ஊழல். இப்படிப்பட்ட லஞ்சம் ஊழல் ஏழை எளிய ஜனங்கள் மத்தியிலிருந்து விலகணும், அதிகாரிகள் மத்தியிலிருந்து விலகணும்ப்பா. இந்த உணர்வை கொடுங்கப்பா, ஒரு நல்ல உணர்வை கொடுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியா இந்த தலைவர்களையும் அதிகாரிகளையும் நீங்க சந்திங்கப்பா. சந்தித்து இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. லஞ்சம் ஊழல் எங்க தேசத்தை விட்டு ஒழிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஏசப்பா நீங்க சொன்னீங்களே ஏசப்பா, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் தரவேன்னு சொன்னீங்களே ஏசப்பா. இப்போது கூட நாங்கள் இந்த தேசத்தில் லஞ்சம் ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இப்படிப்பட்ட லஞ்சம் ஊழல் மூலமாக அவங்க வாழ்க்கையில் இருக்கிற குடும்பங்களில் சாபங்களை அறிவித்து கொள்ளாதபடிக்கு அவங்க உண்மையாய் செயல்பட்டு தான் குடும்பத்தை பாதுகாக்கிறவர்களாக தேவன் மாற்றி இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா அதிகாரிகள் கரங்களை சுத்தப்படுத்துங்கப்பா. எல்லா ஆட்சியாளர் கரங்களையும், அதிகாரிகள் கரங்களை, நிர்வாகிகள் கரங்களையும் சுத்தப்படுத்துங்கப்பா. அப்படி சுத்தப்படுத்தி உண்மையாய் செயல்பட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. நீங்க சந்திங்க ஆண்டவரே. அவர்களை சந்தித்து உண்மையானவர்களாக தேவன் மாற்றி உண்மை அறிவினால் நிரப்பப்படும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா நீங்க இந்த ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. நீர் இந்த ஜெபத்தை கேட்டு இந்த தேசத்தில் நீர் ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான அதிகாரிகளாகவும் நிர்வாகிகளாகவும் ஆண்டவர் நீர் மாற்றி தரப்போற கிருபைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நேரத்தில் நம்ம ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டார் என்று நாம் விசுவாசித்து நம் கரத்தை தூக்கி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஹல்லேலூயா. அடுத்தபடியாக நம்ம வந்து அடுத்த விண்ணப்பத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலும் வந்து தலைவர்களிடையே இருக்கிற ஒரு போட்டி பொறாமைகளுக்காக நம்ம இந்த நேரத்தில் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் இணைந்து என்னோட ஜெபிங்க. நம்ம இந்திய தேசத்தை எடுத்துக்கொண்டா கூட, நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டா கூட அநேக இடங்களில் அநேக மாநிலங்களையும் பார்க்குறோம். ஒவ்வொரு தலைவர்களிடையே போட்டி பொறாமைகள்,
அந்த போட்டி பொறாமையில் இருக்கும்போது அவர்கள் இருதயத்தில் நம்ம வந்து அவர்களை விட அவர்களை எதிர்த்து போட்டியாக வரக்கூடிய எண்ணம் மட்டும்தான் இருக்கிறது. ஆனால் இந்த நாட்டில் உள்ள ஜனங்களுக்காக நன்மை செய்ய வேண்டும், ஜனங்களை நாம் பாதுகாக்க வேண்டும், ஜனங்கள் நம்முடைய பொறுப்பில் வைத்து அவருடைய ஆசீர்வாதத்துக்காகவும் அவருடைய நல்ல வாழ்க்கைக்காக நாம் செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தை மாற்றி ஒரு போட்டி பொறாமை அவங்க இருதயத்தில் இருக்கிறது. அவர்கள் அந்த போட்டி பொறாமையில் இருக்கும்போது அந்த அவர்களுடைய இருதயத்தில் பதவி வெறி தான் வரும். அந்த பதவி வெறியை ஆண்டவர் வந்து இவங்க தேசத்தில் பதவிக்காக இருக்கிற எல்லா தலைவரிடத்திலிருந்து இந்த பதவி வெறியை அவர்கள் மாற்றணும். ஆண்டவர் வந்து பதவி வெறியை மாற்றி ஜனங்களுக்காக உழைக்கிற தலைவர்களாக அவர்களை மாற்றணும். ஆண்டவர் வந்து அவங்க இருதயத்தில் இருக்கிற போட்டி பொறாமைகளை கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் உண்மையாய் செயல்படும்படியாகவும் ஜனங்களுக்காக தன்னை ஒப்பு கொடுத்து ஜனங்களுக்காக நல்ல காரியங்களை செய்ய அவங்க தன்னை தியாகம் செய்யணும். போட்டி பொறாமை விட்டு ஆண்டவர் ஜனங்களை படைத்து வைத்தார். இந்த ஜனங்களுக்கு நாம் வந்து அவர்களுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு வேலையாள் என்பதை உணர்வை அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் போட்டி பொறாமை விட்டு விலகி தேவன் கொடுத்த அந்த பதவியை நல்லபடியாய் நடத்த, நல்லபடியாய் தேசத்துக்கு உபயோகப்படுத்த அவர்கள் எழும்ப வேண்டும். அதற்காக நம்ம இந்த நேரத்தில் ஜெபிக்கலாமா? எல்லோரும் சேர்ந்து என்னோடு கூட ஜெபிங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் தலைவர்களுக்கிடையே இருக்கிற போட்டி பொறாமைகள் கர்த்தர் ஒழிக்கப்படணும். அவங்க ஜனங்களுக்காக உண்மையாய் அவங்க செயல்படணும். ஜனங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக தன்னை அவர்கள் ஒப்பு கொடுக்கிறவர்களாக தேவன் மாற்றி தரணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. அப்பா உண்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நீர் சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை நாங்கள் உணர்ந்து அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இதையே ஆண்டவரே ஒவ்வொரு தலைவர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனை அவர்கள் உணர்ந்து கொண்டு இந்த உலகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்பதை, இந்த தேசத்தில் ஒரு ஆட்சி நமக்கு வேண்டுமானால் இது ஜனங்களுக்காக நான் உழைக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தை அவர்கள் தந்து போட்டி பொறாமை விட்டு விலகி ஜனங்களுக்காக நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியங்களை நாம் செய்து கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு நான் உழைக்க வேண்டும், நான் வேலையாள் என்ற உணர்வை அவர்களுக்கு கொடுக்கணும். அப்படி அந்த உணர்வை கொடுக்கும்போது ஆண்டவர் அவங்க இருதயங்களை கர்த்தர் மாற்றி அவங்க மற்ற எதிராக இருக்கிறவர்களை பார்த்து போட்டி பொறாமை கொள்ளாதபடிக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உணர்வை தேவன் கொடுக்கும்படியாய் நம்ம இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம் ஆண்டவரை, துதிக்கிறோம் அப்பா. எல்லா தலைவர்களும் உண்மையாய் செயல்பட்டு போட்டி பொறாமை விட்டு விலகி ஆண்டவர் ஜனங்களுக்கு நான் உதவி செய்ய வேண்டும் என்கிற இது ஒரு கர்த்தர் கொடுத்த வேலை என்பதை அவர்கள் உணர்ந்து தேசத்துக்காக ஜனங்களுக்காக உழைக்கிறவர்களாக தேவன் அவர்களை மாற்றி தர வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் ஐயா. துதிக்கிறோம் ஏசப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே நீங்க செயல்படுத்துங்கப்பா. ஆண்டவரே தேசத்து தலைவர்களை செயல்படுத்துங்கப்பா. போட்டி பொறாமையை மாற்றுங்கப்பா. இருதயத்தை விட்டு போட்டி பொறாமைகளை மாற்றுங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் அப்பா. அப்பா ஸ்தோத்திரம். ஒரு நல்ல ஒரு உணர்வை தாங்கப்பா. தலைவர்களுக்கு ஒரு உணர்வை தாங்க ஏசப்பா. அப்பா தாழ்மையை கொடுங்கப்பா. மேட்டிமையை எடுத்து போடுங்க இயேசுவின் நாமத்தினாலே. மேட்டிமை ஒவ்வொரு தலைவரிடத்தில் இருக்கிற மேட்டிமையை எடுத்து போடுங்க ஏசப்பா. வன் கண்களை எடுத்து போடுங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஒவ்வொரு தலைவர்களும் தாழ்மையை தரித்து கொள்ள வேண்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாழ்மையை தரித்து கொண்டால் மாத்திரம் ஆண்டவரே ஜனங்களுக்கு உதவி செய்ய முடியும், ஜனங்களுக்கு சேவை செய்ய முடியும் ஆண்டவரே. அப்பா அந்த தாழ்மை ஒவ்வொரு தலைவர்களுக்கும் கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தினாலே. அதிகாரத்தில் வர வேண்டுமானால் தாழ்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தை கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு தலைவர்களும் தாழ்மையை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. தன்னை தாழ்த்துறவர்களாக ஸ்தோத்திரம். ஜனங்களுக்கு நான் உதவி செய்ய வேண்டும், சேவை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு உணர்வை இயேசுவின் நாமத்தில் அவர்கள் நீர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு ஒவ்வொரு தலைவர்களும் தாழ்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரமா. இது ஒரு சேவை தான் எனக்கு கொடுத்திருக்கிறாங்க, இது ஒரு வேலையாக கொடுத்திருக்கிறாங்க என்று சொல்லி அவர்கள் தன்னை தாழ்த்தி உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் ஜெபத்தை நீர் கேட்டீர் என்று நாங்கள் விசுவாசித்து உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆவியானவரே இந்த விண்ணப்பத்தை கேட்டு இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தலைவர்களையும் கர்த்தர் சந்தித்து போட்டி பொறாமை விட்டு விலகி தன்னை தாழ்த்துறவர்களாக தேவன் மாற்றி தர வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
கர்த்தர் ஜெபத்தை கேட்டீர் என்று விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் நம்ம இந்த விண்ணப்பத்தை எல்லாம் கர்த்தர் கேட்டார் என்று விசுவாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். அடுத்தபடியா நம்ம அடுத்த விண்ணப்பத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம். இன்னும் அரசியல் தலைவர்கள் அநேக அரசியல் மாநிலங்களை எடுத்துக்கொண்டோமானால் அரசியல் தலைவராக வர வேண்டும் என்று சொல்லி எழும்புகிற ஒவ்வொரு தலைவர்களுக்கும் பின்னாடி அநேக கூட்டமாய் போய்கொண்டிருக்கிறாங்க. அவங்களை பெருமைப்படுத்தி அவர்களை பெரியவர்களாக எண்ணி அவர்களே தெய்வம் போல எண்ணிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இது தவறு என்று சொல்லி இந்த ஜனங்களை உணரணும், அந்த தலைவர்களும் உணரணும். அந்த தலைவராய் வரப்போகிற தலைவர்கள் பின்னாடி ஒரு கூட்டமாய் போகக்கூடாது. அவர்களெல்லாம் சாதாரண மனிதர்கள் தான். அவர்கள் எந்த விதமான பெரியவர்களும் கிடையாது. ஆனால் அவர்கள் சாதாரண மனிதர். அவங்க தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வருகிற தலைவர்கள். அவங்க என்ன செய்யணும், மக்களுக்காக அவங்க உழைக்க வருகிறாங்க. ஆனால் அதை இந்த ஜனங்கள் கூட்டமாக அவங்க பின்னாடி போகாதபடிக்கு அவர்களை தெரிந்தெடுக்கக்கூடியது நம்முடைய ஜனங்களோட பொறுப்பு தான். ஆனாலும் தன்னுடைய வாழ்க்கையை தொலைக்கிற அளவுக்கு அவங்க பின்னாடி போகிறாங்க, அந்த தலைவர்களுக்கு பின்னாடி போயிட்டு இருக்காங்க. அது மிகவும் தவறு என்று இவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஜனங்கள் உணர வேண்டும். அந்த தலைவர்களுக்கு பின்னாடி நாம் கூட்டமாய் போயிடக்கூடாது. ஏன்னா தலைவர்களை உண்டு பண்ணுகிறது கர்த்தர் தான். அந்த கர்த்தர் தான் தலைவர்களை எடுத்து அவர்களை நம்ம தேசத்தில் ஆசீர்வாதமாய் வைக்கணும். அது தேவனுக்கு சித்தமான காரியம் நடக்கும் என்கிற விசுவாசத்தோடு அந்த தலைவர்களுக்கு பின்னாடி கூட்டமாய் போகாதபடிக்கு, அவர்களை தெய்வம் என்று பார்க்காதபடிக்கு, அவர்களும் நம்மை போல ஒரு சாதாரண மனிதர்கள் தான். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி அவர்கள் செய்வார் என்ற ஒரு உறுதியோடு நாம் இந்த நேரத்தில் அந்த தலைவர்களுக்கு பின்னாடி போகாதபடிக்கு, நம்முடைய வாழ்க்கை அவர்களுக்கு பின்னாடி போய் தொலைக்காதபடிக்கு அநேக நிலைமைகளில் நம்ம அதை மறந்து அவர்களோடு பின்னாடி போகிறோம். அவர்களை ஆண்டவராக நினைத்து அவரிடத்துல நம்மை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நிலைமை மாறணும். தேவனை நோக்கி நம்ம ஜெபித்து ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கணும் அவருக்காக. அதுக்காக நம்ம ஜெபிப்போமா? எல்லோரும் என்னோடு கூட இணைந்து ஜெபிங்க இந்த நேரத்தில். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஏசப்பா, அப்பா, நான் இந்த கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. நம்ம எங்கள் தேசத்துலையும் சரி, மாவட்டத்திலையும் சரி, மாநிலங்களையும் சரி, எங்கள் இந்த தேசத்துலையும் சரி, எல்லா தேசத்துலையும் எல்லா மாநிலங்களும் இருக்கிற இந்த காரியத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தேசத்து தலைவர்களுக்கு பின்னாடி கூட்டமாய் போய் தன் வாழ்க்கையை சீரழித்து கொண்டு தன் வாழ்க்கையை கெடுத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் அப்பா, தன் வாழ்க்கையை மாய்த்து கொள்ற ஜனங்களுக்கு ஒரு நல்ல உணர்வை தாரும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஒரு உணர்வை தாரும், தெளிந்த புத்தியை தாரும் ஆண்டவரே. யாருக்கு நான் ஓட்டு போட வேண்டும் சொல்லி, யாரே தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும் சொல்லி நமக்கு ஞானம் இல்லை. அந்த ஞானத்தை தேவனிடத்துல கேட்டு கர்த்தர் தான் தேவ சித்தத்தின்படியாய் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வை நாம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் தாரும் இயேசு என்று நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லோரும் இணைந்து ஜெபிங்க. ஸ்தோத்திரம் அப்பா, ஹல்லேலூயா. துதிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம்ப்பா. ஒரு தலைவருக்கு பின்னாடி நாம் போகக்கூடாது என்று சொல்லி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. துதிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம்ப்பா. ஒரு தலைவர்கள் பின்னாடி ஆண்டவர் அநேக வாலிபர்கள் போய்கொண்டே இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம்ப்பா. தலைவர்கள் பின்னாடி போய் அவர்கள் செய்யறதை போலே செய்யறாங்க, அவர்கள் வாழ்றதை போலே வாழ்றாங்க. அவர்களை பெரியவராக மாற்றி பாவித்துக் கொள்றாங்க. அப்படிப்பட்ட காரியம் ஒவ்வொரு வாலிபர் மத்தியிலும் வரக்கூடாது ஆண்டவரே. எல்லா வாலிபரையும் கர்த்தர் சந்திங்கப்பா. இந்த தேசத்தை தலைவர்களை பின்னாடி போற வாலிபர்களை கர்த்தர் சந்திங்கப்பா. நீங்க சந்தித்து அவர்களுக்கு உணர்வை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, ஒரு அரசியல் தலைவர்களை ஒரு தெய்வமாக கொள்ளாதபடிக்கு வானத்தை பூமியை உண்டாக்கின தேவனை நோக்கி பார்க்கிற ஒரு இருதயத்தை கொடுப்பீராக. அப்படியாய் கர்த்தர் ஒவ்வொருவரை நீங்க சந்திங்கப்பா. நீங்க சந்தித்து ரட்சித்து அவர்களை ஆளுகைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இந்த ஜெபத்தை நீர் கேட்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் ஒவ்வொரு தலைவர்கள் பின்னாடி செல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் உணர்வடைந்தவர்களாய் தன்னுடைய கடமை மாத்திரம் செய்கிறவர்களாய் தேவன் மாற்றும்படி, இந்த பொல்லாத நிலைமை மாறும்படி கர்த்தர் இந்த ஜெபத்தை நீர் கேட்டீர் என்று விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் நம்ம ஒரு சின்ன ஜெபத்தை சொல்லி முடிக்கலாம். ஸ்தோத்திரமப்பா, துதிக்கிறோம் ஏசப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நேயர்களுக்காக நான் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. இதை பார்த்து நம்ம என்னோடு கூட சேர்ந்து இணைந்து ஜெபித்த ஒவ்வொருவருக்காக இந்த நேரத்தில் நான் ஏசப்பா உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன்ப்பா. ஹல்லேலூயா. என்னோடு இணைந்த பிள்ளைகளுக்காக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் ஒரு விஷயம் அவர்களை கண்ணோக்கி பாருங்கப்பா. அப்பா, என்னோட இணைந்து ஜெபித்த இந்த ஜெப விண்ணப்பங்களுக்காக ஜெபித்த ஒவ்வொருவரை நீர் கண்ணோக்கி பாருங்கப்பா. அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க, அவர்களை ஆசீர்வதிங்க. வியாதி பலவீனை நீக்கி அவர்களை சுகப்படுத்துங்கப்பா. அப்பா, அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து தேவைகளை நிறைவேற்றுங்கப்பா. இதே போல ஒவ்வொரு நாளும் அவங்க ஜெபிக்கணும், தேசத்துக்காக ஜெபிக்கணும்.
அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. தேசத்துக்காக தன்னை அப்பா யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்த போது அவன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினீரே ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே தேசத்துக்காக ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளை ஏசப்பா நீர் ஆண்டவரை தொடுங்கப்பா. தேசத்துக்காக ஜெபிக்கிறவர்களை மாற்றுங்கப்பா. ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது ஆண்டவர் தன்னுடைய பாதத்தில் இருந்து தேவனுடைய பாதத்திலிருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க ஏசப்பா. அப்படியாய் அவர்களை நீர் அப்பா நீர் தொடுவீராக, சந்திப்பீராக ஆண்டவரே. இந்த நேரத்தில் அவர்களை நீர் ஆசீர்வதிங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆவியானவரே. ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. எல்லாரும் ஆண்டவரை உண்மையே நேசிக்கிறவர்களாய் மாற்றுங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றுங்க, உம்முடைய ஜனமாய் மாற்றுங்கப்பா. ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. இந்த நேரத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.